ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஊர்வம்பு லக்ஷ்மியை பற்றி. லக்ஷ்மி யார், அவங்களுக்கு இந்த அடைமொழி எப்படி வந்துச்சு? லக்ஷ்மி பிறந்தது வளர்ந்தது சென்னையில். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கார், மோகன்னு பேர். லக்ஷ்மிக்கு இந்த ஊர்வம்பு லக்ஷ்மின்னு பேர் வந்ததுக்கு காரணம் ராஜ் டிவியில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோ லக்ஷ்மியும் நீரஜாவும் சேர்ந்து நடத்துனாங்க. இது சூப்பர் ஹிட் ஆச்சு. ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து ஊரில் நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கிண்டலாக சொல்கிற ஷோ தான் ஊர்வம்பு. இந்த ஹிட் ஷோ லக்ஷ்மிக்கு நல்ல பேரை கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தாலே பரவசம்னு ஒரு படத்தில் மாதவன் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. தேவயானி கூட சேர்ந்து கோலங்கள் சீரியல் நடிச்சிருக்காங்க. ஈஸ்வரி ராவ் கூட கஸ்தூரியில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படத்தில் மௌலி, முனீஷ் காந்த், ராம்தாஸ் கூட நடிச்சிருக்காங்க. ரெட்டவாலு, வில்லம்பு, மன்னவன் வந்தானடி இதெல்லாம் இவங்க நடித்த படம் தான். சன் டிவியில் அகல்யா, வம்சம், ராஜகுமாரி, கலைஞர் டிவி ஷோ சூப்பர் சுந்தரி, அப்புறம் ஜெயா டிவியில் வீட்டுக்கு வீடு லூட்டி, இப்படி நிறைய சீரியல் ஷோலலாம் நடிச்சிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ஜீ தமிழில் செம்பருத்திங்கிற சீரியல் பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். வனஜாங்கிற கேரக்டர் நேம் ஊர்வம்பு லக்ஷ்மிங்கிற நேமையும் விட பெரிய லெவலில் போச்சு. இதில் தான் முதல்ல மெயினான வில்லன் ரோல் பண்ணாங்க. செம்பருத்தியில் வில்லன் ரோல் பண்ணிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு பேரன்முங்கிற இன்னொரு ஜீ தமிழ் சீரியலில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதில் வைஷ்ணவி அருள்மொழி, ஷமிதா ஸ்ரீகுமார் கூட தான் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. அந்த காமெடி வில்லன் ரோலும் ஒரு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துச்சு. இதெல்லாம் போக லக்ஷ்மி மெட்ராஸ் மீட்டருங்கிற மினி சீரியலில் நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மிக்கு டான்ஸில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அதோட அவங்க தீவிரமான ரஜினி ரசிகையும் கூட. பேரன்புல நடித்ததுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு ஜீ தமிழ் சீரியலில் வைஷ்ணவி அருள்மொழி கூட ஜாயின் பண்ணாங்க லக்ஷ்மி. வீராங்கிற அந்த சீரியல்லையும் லக்ஷ்மிக்கு நல்ல பேர் தான் கிடச்சிது. அடுத்து அவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான மணமகளே வா அப்படிங்கிற சீரியலில் ஹரிகா சாது கூட நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய சீரியல்லையும் சினிமாவிலையும் லக்ஷ்மி நடித்து அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான கெரியரை கண்டினியூ பண்ண எங்கள் வாழ்த்துக்கள். இன்னும் செலிப்ரிட்டிஸை பற்றி அப்டேட்ஸ்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டே டியூன் வித் அஸ். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்ஸில் சந்திப்போம்.